ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். விஜய் சார் வந்து காமராஜர்னு ஒரு ஆசிரியர் வந்து மேடையில ஏறி இறங்கி பேசினாங்க. இன்றைய காமராஜர் வந்து விஜய் ஐயா தான். இத பத்தி என்ன? இதை இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க நேரிட்டு தான் எங்க தாத்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு. அதை நம்ம இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது காமராஜருங்கிறவர் யாருன்னு அந்த சொன்னார்ல, அவருக்கும் காமராஜர் யாருன்னு தெரியாது. ஆசிரியர் அதான் ஆசிரியருக்கு தெரியல. அவர் என்ன படிச்சாரோ காமராஜரை படிக்கல, அது தெரியுதுல்ல. காமராஜர் 50 படம் நடிச்சு முதலமைச்சரா வரல, அரசியலுக்கு வரல. அது அடிப்படையில எதையாவது பேசி வைக்கிறது. ஆசிரியர் பேசினா இப்ப முதல்வர் ஐயா வந்து ஐயா கருணாநிதி பிறந்த நாளை வந்து செம்மொழி நாள்னு சொன்னா கட்சிக்காரன் ஏற்பான். தமிழ் மக்கள் இந்த இன உணர்வு மாணவன் உண்ட தமிழன் ஏற்பானா? செம்மொழி நாள்னா அது சொல்றதுக்கு எத்தனை இருக்கு, எவ்வளவு பெரிய இருக்கான். இலக்கியம் தமிழ் இலக்கியம் செத்து போன போது பெருமழையா பெஞ்சு உயிர் பிச்சப்பா பெரும்பாவளன் இருக்கான், எங்களுடைய பாட்டன் பாரதி இருக்கான், புரட்சி பாவலன் இருக்கான், மொழிக்காக கீயாப்பை விஸ்வநாதன் இருக்கார், அண்ணல் தங்க இருக்கா, மறைமலையடிகள் எங்கள் மொழிக்காக போராடி உயிர் நீத்த செம்மொழி நாள்னு முதலா ஒருத்தன் உயிர் நீத்தான் பாரு என் பாட்டன் நடேசன். தாளமுத்து நடேசன் போட்டிருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல. மொழிக்காக முதல் உயிர் நீத்த அந்த நடேசனார் அவர் நடேசன். அவர் நடராஜன், தாளமுத்து நடராஜன். அந்த நடராஜன் என்னைக்கு இறந்தானோ அந்த நாளதான் செம்மொழி நாளா வைக்கணும். அதான் நடக்கும். அதான் நடக்கும். இப்ப ஆசைக்கு அறிவிச்சு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். வேற டேரக்டர் பேசுறீங்க, கேளுங்க. படத்துல வந்து பல இடங்கள்ல மதமாற்றம் சொல்லி பல விமர்சனம் பண்ணீங்க. கடைசியில குலதெய்வ வழிபாடு சொல்லி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. மண் சார்ந்த வாழ சொல்றோம். இல்ல அவர் இது கற்பனையில் இல்ல. இப்படி இருந்து கடைசியா அந்த குலதெய்வ வழிபாடுகள் எப்படி வருது அப்படிங்கறது சொல்றாரு. என்னுடைய குலதெய்வம் எங்களுடைய பாட்டி காளி வீரமாகாளின்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னோட கொல்லங்குடி காளின்னு எப்படி குலதெய்வம் வருதுன்னா, எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் வந்து எங்க பாட்டனார் முத்துவடுக தேவரை வந்து இவன் வெள்ளக்காரன் கொண்டு போறான். கொண்டு கிடக்கும் போது கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க பாட்டி இருக்குது, 5 சின்ன வயசு குழந்தை வெள்ளச்சியை தூக்கிக்கிட்டு போகும்போது எங்க பாட்டைங்க 2 பேரும் தளபதியா இருந்து மருது பாண்டியில போகக்கூடாது, அவன் எப்படி பார்த்தாலும் நீங்க வருவீங்கன்னு தெரியும், சுத்தி வளைச்சிருவான்னு சொல்லி ராணியை காப்பாத்த எங்க பாட்டிங்க தளபதியா இருந்து தடுக்கிறாங்க. ஆனாலும் அது மாறுபடம் போட்டு எங்க பாட்டி குழந்தைய இடுப்பு தூக்கிட்டு கிளம்புது. போகும்போது வந்தது வேலுநாச்சியார்னு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு தெரியாம எப்படி இருப்பான். அவன் சுத்தி வளைக்கும் போது குதிரையில ஏறி தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுது எங்க பாட்டி. ஓடும்போது அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தி நிக்கிறா. அந்த பொம்பளை உடையாள்னு ஒரு பெண். அப்ப வந்து இவன் இந்த குதிரையில வந்தவன் கேட்கிறான், இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாங்களா அப்படின்னு. இந்த பக்கம் வந்தாங்களா? ஆமா. அப்படி எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்கிறான். சொல்ல முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா தன்னுடைய ராணியை தன்னுடைய அரசியை காட்டி கொடுக்க அந்த மகளுக்கு விருப்பம் இல்ல. காட்டி கொடுக்கும். சொல்லுன்னா கொன்றுவேன், நீ கொன்னாலும் சரி நான் சொல்ல மாட்டேன்டான்னு சொல்லிடுது. வாழை உருவி வெட்டிடுறான். 2 துண்டா உடல் அப்படி விழுந்துருது. அப்ப என் சனம் ஓடியா இருக்கு, என் மக்கள் ஓடியா அந்த நம்ம பாட்டியை நம்ம அரசியை காட்டி கொடுக்காம வெட்டு உடல் 2 துண்டா விழுந்து இந்த உடையால் செத்துட்டாடா அப்படின்னோடனே இந்த ரத்தமா கிடந்தவளை கும்பிடுது. தாயே அப்படின்னு அன்னையிலிருந்து எங்க குலதெய்வமாயி வெட்டு உடையால் காலி ஆயிட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் குலதெய்வங்கள் உருவாகுது. அப்படி இந்த அநீதி அநியாயமா இந்த மதத்தின் பேரால பிரச்சனைகளை பண்ணி அழிவை ஏற்படுத்தின அவங்களை திருப்பி அழிச்சு ஊர் அமைதியை நிலைநாட்டிய அந்த பரமசிவனும் பாத்திமாவும் அந்த ஊர் தெய்வங்களா வழிபடப்பட்டார்கள் அப்படிங்கறத முடிக்கிறார். அதுதான் எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்குல்ல, எல்லாருக்குமே குலதெய்வம் திரும்பணுங்கிறதுல. இப்ப நாங்க திரும்புறோங்கிறது நீங்க திரும்புங்க, திரும்பி பார்க்காம கூட போங்க. இருக்கிறத சொல்லலாம். இத திரும்ப சொல்லிட்டாரு சீமான். ஐயோ தாய் மதம் சொல்லிட்டாரு. நான் அவன் சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி 1 கோடி வேலை, இவ்வளோண்டு மூளை, 1 கோடி வேலை, இதையும் பிரச்சனையாக்கி நாங்களே கேக்குறோம். பாருங்க, நீங்க பள்ளிக்கூடத்துல கேக்குறாங்க, இது அது நீங்க மாற்றுறது எப்படின்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நல்லது விளங்குது, எல்லாருக்குமே குழப்பம் இருக்கு. இப்ப நாங்களே
எங்க கட்சியில வந்து இது உங்க குடி எதுன்னு கேட்கிறோம், சாதி எதுன்னு கேட்கிறோம். ஏன்னு கேட்கிறோம்னா, இப்போ உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் பாருங்க. எங்க குடிகள்ல, தமிழ் குடிகள்ல முடி திருத்துற மருத்துவர் குலம்னு இருக்கு. அவங்க முதல்ல உங்களுக்கு பறையர், இந்த பாணன், இந்த 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 மருத்துவர், பண்டாரங்கள். பண்டாரம்னா இங்க இழி சொல்லா இருக்கு. பண்டாரம்னா அறிவு களஞ்சியம்னு அர்த்தம். எங்க முன்னோர்கள் ஆட்சி காலங்கள்ல ஒரு பண்டாரம்னு கட்டி எல்லா செல்வங்களையும் கொண்டு சேமிச்சு வச்சான். அது மாதிரி பல கலை செல்வங்களை தனக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கவனுக்கு பேரு பண்டாரம். பழங்குதான் இங்க இழி சொல்லா இருக்கு. இவனுக்கு எல்லாம் இந்த குளம் துணியை வெளுக்கிற அந்த வண்ணார்னு ஒரு குடி இருக்கு எங்கல்ல. இந்த குடிகளுக்கெல்லாம் இந்த நிலத்துல எந்த அங்கீகாரமும் இல்லை. சரி, ஒரு வண்ணார்ல ஒரு எம்எல்ஏ சொல்லு, ஒரு வார்டு கவுன்சிலர் சொல்லு, ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் சொல்லு. நாங்க கொடுத்திருக்கோம். ஏன்னா வீழ்ந்து விட்ட ஒரு தமிழ் குடி எழுதும்போது எல்லாரையும் நீங்க வேரோட ஒரு செடியை பிடுங்கும் போது எந்த வேரும் அந்த ராம தான் பிடுங்கணும், இல்லைன்னா அந்த செடி உயிர் போட்டிருக்காது. அப்ப வீழ்ந்து கிடக்கிற எங்கள் ஆதி குடிகளை தூக்கணும். அப்படித்தான் குறவர், இருளர் இதுக்கெல்லாம் நாங்க தேடி தேடி கொடுக்கும் போது இப்ப வண்ணாருக்கு நான் இடம் கொடுக்கணும் தேர்தல்ல. இவர் வண்ணாரா இல்லையான்னு தெரியாம எப்படி கொடுக்குறது? இப்ப மருத்துவர் குலத்துல ஒரு தம்பிக்கோ தங்கைக்கோ நான் தேர்தல போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும், அவர் தெரியாம இப்படி கொடுக்குறது. இப்ப ஏன் தேவைப்படுது? இப்ப நான் ஒரு மருத்துவர் ஆயிட்டேன், மருத்துவர், நீங்க நோயாளி என்கிட்ட வர்றீங்க, என் முன்னாடி உட்காரும்போது என்ன செய்துன்னு கேட்காம இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னா நீங்க வீட்டுல போய் உயிரோட இருப்பீங்களா, செத்து போவீங்களா? செத்து போவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு நான் கேட்கணும். எனக்கு வயிற்று வலி எவ்வளவு நாளா வலிக்குது? 10 நாளா வலிக்குது. என்ன சாப்பிட்டீங்க? விட்டு விட்டு வலிக்குதா இல்ல தொடர்ச்சியா வலிக்குதா? அப்ப பாருங்க, இங்க தொடுறாரு, இங்க வலிக்குதா? வலிக்கல. இங்க வலிக்குதா? வலிக்குது. இங்க தொடும்பா வலிக்குது மருத்துவர். அப்ப சரி, அப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இது சாப்பிட்டேன். நான் வந்து புரோட்டா சாப்பிட்டேன். அது போதும்ல? அப்ப ஒரு முடிவுக்கு வருவாரு. அப்ப இதை சாப்பிடுங்க, ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க, இதை குடிங்க, இதை குடிச்சீங்கன்னா சரியான்னு சொல்லுவார். இது தேக மருத்துவம். இப்ப நாங்க செய்ய நினைக்கிறது தேச மருத்துவம், சமூக மருத்துவம். அப்ப அந்த சமூக மருத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா ஏற்றதாழ்வு குறைஞ்சு, போட்டி பொறாமை குறைஞ்சு, சமத்துவம் வந்துடும். சமதர்ம சமூகம் படைக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்படின்னா குடிகளை பார்க்கணும். இவன் ரொம்ப நாளா கீழே கிடக்குறான், இவனுக்கு தூக்குடா, இவனை மேல தூக்கி விடுறான். விளங்குதா? இவன் ஓரளவு பரவாயில்ல, அதான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இப்படி வருது இல்ல. இதுதான் இதுல வந்து நீங்க பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் எல்லாம் வர்றது காரணம் அதுதான். அப்ப அதனால அது வந்து பள்ளிக்கூடத்துல கேட்கறாங்க, சான்றிதழ்ல குறிக்கிறாங்கிறத நீங்க ஏன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இருக்கு, அத பங்கீடுன்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் அதை கேட்கிறாங்க. அது ஒரு பெரிய குற்றமா, அதை சான்றிதழோட விட்டுட்டீங்கன்னா சண்டை இல்லை. புரியுதா? அதான் அதை சபைக்கு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சண்டை. அதனால அதை போய் ஒரு குறையா நினைச்சுக்கிட்டு அதுல எப்படி சாதியை ஒழிக்க சொல்றாங்க, அப்படி சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி நோயை ஒழிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து தான் இது. அதனால ஒரு சமத்துவ சமூகம் படைக்க இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே சாதி சனியன் தான். அதை வச்சுதான் அதை ஒழிக்கணும். அதுக்கு நீங்க அதை ஒரு தவறா நினைக்காம விடுங்க. வேற. நன்றி, வணக்கம்.